அன்பான சகோதர சகோதரிகளை, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். படிப்பில் ஜெயம், ஊழியத்தில் ஜெயம், சுகத்தில் ஜெயம், சமாதியில் ஒரு ஜெயம், எப்போதும் வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவன் நம்ம கூடவே இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்போதும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, துதிக்கிற, வேதை தியானிக்கிற மகனாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அவர் போலவே பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார். அவருடைய சாயலாகவே நாம் மாற வேண்டும். ஏனென்றால் அவருடைய சாயலாகவே மனிதர்களை படைத்தார். ஆகவே அவருடைய சுபாவத்தின்படி நாம் இருக்க வேண்டும். அவருடைய சுபாவத்தில் நாம் மாற வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் ஆண்டவரே பிள்ளைகளை படிப்பு காத்த ஜெயத்தையும், ஊழியத்தில் ஜெயத்தையும், பிஸ்னஸ் காரியத்தில் ஜெயத்தையும் தகப்பனே, நாங்கள் எந்த காரியம் செய்தாலும் தகப்பனே, எந்த வேலை செய்தாலும் தகப்பனே ஏசப்பா, அதில் ஜெயத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிற தெய்வமாக இருக்கிற தகப்பனே ஏசப்பா. ரத்தத்தின் வளம், நம்முடைய சமாதத்தின் வளம், நம்முடைய சுகத்தின் வளம், நம்முடைய உற்சாகத்தின் வளமை கொண்டு எங்களை நிரப்பின அதற்கு கூடான கூடி நன்றி 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 ஏசப்பா. மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.